வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி பாஸ். நேத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். எபிசோட் ரிவ்யூ மாதிரி தான், பட் நம்ம வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இன்னைக்கு யார் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், கமருதீன் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்களையும் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, போன வாரம் அவர் நடந்துகிட்ட விதம், விஜய் பார்வதி கமருதீன் 2 பேரும் சேர்ந்து உள்ள பண்ண அட்டகாசம், விஜய் பார்வதியை கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்னா இந்த வாரம் கமருதீனை எவிக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு உள்ள இந்த மேக்கர்ஸ் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. சரி, நேற்று நடந்திருக்கக்கூடிய விஷயம், திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் நடுவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை. அது என்டையர் எபிசோடில் பாதிக்கு மேலே இருந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் உள்ள 24/7 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அந்த கண்டென்ட்டே உள்ளே போச்சு. என்ன கேஸு, திவ்யாவை கண்ட மேனிக்கு சகட்டு மேனிக்கு பார்த்தீங்கன்னா கமருதீன் பேசுகிறாரு, போடிங்கிறாரு, மேலே மல்லாக்க படுத்துறதுக்கு அப்படின்னா வாயில் காக்கா ஆகி போயிட்டு போங்கிறாரு. இவங்க அதை ஒரு இஷ்யூ ஆக்கும் போது இவரும் கானா வினோத்தும் சேர்ந்து ட்ரிகர் பண்ணி சிரிக்கிறாரு. சாரி கேட்க ஒரு பஞ்சாயத்து பண்ணுறன்ற பேர், சாரி கேட்குறன்ற பேரில் நிறைய விஷயங்களை ட்ரிகர் பண்ணி திருப்பி ஒரு சண்டை போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நேற்று கமருதீன் பண்ணியிருக்காரு. என்ன ஓவராலாக நீ என்னன்னு சொல்கிறா? இதை பார்க்காத ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா, பார்க்காத ஆட்கள் கேட்பாங்கல்ல, ஓவராலாக உள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, கமருதீன் வழக்கம் போல் வாயில் தோன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு 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 லெவலுக்கு மேலே போயிட்டா ட்ரிகர் ஆயிடுவார்ல, அதை பேசி கேவலமாக பேசுகிற. அப்படி யாரால? விஜய் சேதுபதியால். என்னடா இது, எவனோ பண்ணுற தப்புக்கு வார வாரம் விஜய் சேதுபதி அந்த ஆள் என்னடா பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆள் கேள்வி கேட்காதனால தான் இவன் இந்த ஆட்டம் ஆடுறான், அந்த ஆள் கேள்வி கேட்காதனால தான் பாரு இந்த ஆட்டம் ஆடுறாங்க. நம்ம எல்லா வீடியோலையும் பேசிட்டோம், பல வீடியோவில் பேசிட்டோம். எவ்வளவு வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமும் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ரூம் விட்டு வெளியே வரும்போது டக்குன்னு ஒரு ஒரு 2-3 நாளாக பாரு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போனதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரூம் விட்டு வெளியே வருது. அந்த ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ளேருந்து வர்றது, வெளியே வரும்போது கிடைக்கக்கூடிய அந்த 2 நிமிஷம் கேப்பில் தன்னுடைய ஏதோ ஒரு நீண்ட காலம் அடங்காமல் இருக்கக்கூடிய, நீண்ட காலம் பூர்த்தியாகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம், அப்படி என்ன ஒரு ஆசை இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வெளியே வந்த கம்மு, வெளியே வந்த பாரு உள்ளே ஓடி போய் கதவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ரொம்ப முக்கியமான வாழ்க்கையை பற்றின முக்கியமான ஒரு விஷயத்தை கமருதீன்ட்ட வெளியே, அதை கேமராவுக்கு தெரியாமல் தான் அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண முடியும். வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது திரும்பவும் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பாரு கமருதீன் அப்படின்னு வார்னிங் கொடுத்து வெளியே ஓடி வரதை பார்க்க முடியுது. நீங்கள் திரும்ப 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 பிக் பாஸை மதிக்கிறது இல்லை, ரூல்ஸை மதிக்கிறது இல்லை அப்படின்னு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ரெட் கார்டு இன்னைக்கு கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது, அதை கொடுத்தா நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க அப்படிங்கிறத என்னுடைய இது. கமருதீன் அந்த அளவுக்கு என்னடா பண்ணிட்டார், உடனே கமருதீனோட பிஆர்ஸ் இன்னைக்கு ஓடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன கேட்பாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே வேற யாரும் பண்ணாதவா கமருதீன் பண்ணிட்டாரு, எஃப்ஜே பண்ணாதவா கமருதீன் பண்ணிட்டாரு, எஃப்ஜே எல்லாத்துட்டையும் என்னென்ன பேசியிருக்கான், என்னென்ன இது பண்ணியிருக்கான். எஃப்ஜே ஒரே நாளில் பாருவை ஒரு 3-4 நாளாக பாருவுக்கு கண்டென்ட்ல அப்பேன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் எஃப்ஜே. பாருவை ட்ரிகர் பண்ற அந்த ஒரே ஒரு வித்தை எஃப்ஜே மட்டும்தான் கற்று வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற எத்தனை பேருக்கு தெரியும்? அதோடைய தம்ஸ் அப் போட்டு விடுங்க. நேற்று கூட ஈஸியாக ட்ரிகர் பண்ணி விட்டான் பாருவை என்ன பண்ணணும் அப்படின்றது எஃப்ஜேக்கு தெளிவாக தெரியுது. வெளியே இருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கும் போது இவன் பண்ணுறது கரெக்டா, பார்வதி ட்ரிகர் பண்ணுறது தப்புனா இவன் பண்ணுறது தப்பு தானே. சர்விங் தேர் ஓன் மெடிசின் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குற அப்படின்றத உனக்கே திருப்பி கிடைக்கும் போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது வேற தானே. அது இங்கே காட்டப்படுது அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன். அதனால தான் எஃப்ஜேக்கு அவ்வளோ சப்போர்ட் வருது. ஒன்று. ரெண்டாவது, கமருதீன் நேற்று அந்த மாதிரியான ஒரு கோமாளி தரத்தை காட்டும், ஒரு கிளவுனிசம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன் தான் பெரிய என்னமோ ஹீரோ அப்படின்ற நினச்சிக்கிட்டு உள்ள ஒரு விஷயத்த பண்ணும் போது இன்ச் அளவு கூட பயமுறுத்தும் போது பின்னாடி நகராமன் என்ன குட்டி குட்டி ஒரு ஒரு குட்டி சிங்கம் எரியும். கமருதீன் ரசிகர்களுக்கெல்லாம் இந்த வேர்டை நம்ம எஃப்ஜேக்கு சொல்லும் போது எரியட்டும், பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி சிங்கம் தான், அசையலை, பின்னாடி ஒரு செகண்ட் பின்னாடி வரல. ஏண்டா, நீ ஒரு லவ் ட்ராக்னு ஒன்று எடுத்து கேவலமாக ஒரு கேமை கொண்டு போகாமல் நீ ஸ்டார்டிங்லேருந்து இப்படி ஆடி இருந்தேன்னா நேரம் என்ன ஆயிருப்பு தெரியுமா எஃப்ஜே? என்ன ஆயிருப்பு தெரியுமா? மறப்போம் மன்னிப்போம், பாருவுக்கு என்னவோ அதுதான் உனக்கும்.
நீ முதல் நாள்லேருந்து பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும், கண்டிப்பாக நம்ம அதை பேசுவோம். சரி, திவ்யாவுக்கும் கமருதீனுக்கான மேட்டருக்கு வருமே, அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? நீங்கள் கேவலமான விஷயங்கள் உள்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரியா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு திவ்யா கேட்டாங்களாம். பாரு என்னையை சேர்த்து வச்சு நாங்கள் கேவலமாக பண்ணுறோம் நீ சொல்லிட்டு அதில் தான் ட்ரிகர் ஆகிட்டேன் அப்படின்னு கமருதீன் சாரி கேட்கும்போது சொல்கிறாரு. பாருவையும் அவரையும் சேர்த்து வச்சு அவங்க பேசலை. ஆனால் பார்வையும் கமருதீனும் பண்ணுற விஷயங்களை தான் மென்ஷன் பண்ணுறாங்கன்றது ஆடியன்ஸுக்கு தெரியும். நான் எங்கேயுமே இப்போ உங்களோட பேரை மென்ஷன் பண்ணலையே அப்படின்னுச்சு மேடம். அது கிடையாது, இவங்க அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்கன்றது ஆடியன்ஸுக்கு தெளிவாக தெரிஞ்சு. நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுல தப்பும் இல்லை, ஆனால் நீங்கள் பொய் சொல்லலை, உண்மையை தான் பேசியிருக்கீங்க. இந்த மேலே பார்த்து அப்படி உட்காருங்க காக்கா ஆகி போய் விடும் அப்படிங்கிறது, உங்களை மாதிரி மூக்கை இது பண்ணிக்கிட்டு வந்து நான் சண்டைக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறது, போடி அப்படிங்கிறது, வாடி போடி பேசுனீங்களான்னு வேணாம் அதுக்கு ஒரு சண்டைக்கு வருது. கமருதீன் வந்து திரும்ப 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 இதை பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாம் ஒரு பெண்கள் விட்டு இன்னொரு பெண், ஒரு பெண் விட்டு இன்னொரு பெண். ஆண்கள்கிட்ட அவன் பண்ண மாட்டான். அவனுக்கு அவனுடைய சர்க்கிளில் ஆண்கள் அப்படின்ற ஆளே கிடையாது. அவர் வந்து தன்னை ஒரு முழு பிளே பாயா அவரே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை சுற்றி பெண்கள் தான் இருக்கணும், நான் பெண்களோட தான் கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? வெரி வெரி பேட் டு த கோர். ஸோ இந்த வாரம் கமருதீன் எவிக்ட் ஆகிறதுக்கு 80% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது உண்மை. அதை யாராலே வந்து மறுக்க முடியாது. காரணம் என்ன? தடவல், கட்டிப்பிடித்தல், ரூல் பிரேக்தல், கேவலமாக பேசுதல், கெட்ட வார்த்தையில் பேசுதல், ட்ரிகர் செய்தல், தேவையில்லாமல் சிரித்தல், விஜய் சேதுபதியை வம்புக்கு இழுத்தல், முக்கியமாக வாயால் எப்படி சொல்லுவேன், அப்பா நேற்று பாரு ஒரு அழுகையை போட்டாங்கல்ல, பார்த்துருப்பீங்க. ஒரு அழுகை ஒன்று போட்டாங்க. அந்த அழுகை டைமில் எஃப்ஜே கூட சண்டை போட்டு வந்து அழுகை போட்டாங்க. எஃப்ஜே சொன்ன வார்த்தை ஃபேமிலியை ஞாபகப்படுத்தி விட்டான். உங்கள் ஃபேமிலி எல்லாமே வக்கீல் ஃபேமிலி தானே ஞாபகப்படுத்தி விட்டான். அப்போ குபீர்னு மேடத்துக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ நம்ம ஃபேமிலி எல்லாமே இதை பார்த்துட்டு இருப்பாங்களே, இவங்கெல்லாம் நம்ம உள்ளே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து எப்படி நினைப்பாங்க. உடனே மேடம் வந்து வெளியே வந்து எனக்கு வாயில் கட்ட வார்த்தை வருது, அப்படி வருது, என்னால் வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. என் குடும்பத்தை பற்றி என்னெல்லாம் பேசுவேன், என்னை பற்றி என்னெல்லாம் பேசுவேன், இனி என்னென்ன விஷயங்கள் எடுத்து பேச போகிறேன், எங்கள் ஃபேமிலி பற்றி பேசிட்ட, நீ என் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிட்ட. நீ ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறியே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து தான் உனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வரணுமா? அதுதான் மேடமும் கேட்டுக்கிறாங்க. எனக்கு இங்கே வந்து தான் அந்த ரிலேஷன்ஷிப் வரணுமா? நீ நடிக்காத பாரு, நீ நல்ல நடிகைன்றதை ப்ரூவ் பண்ணுற, ஆனால் கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீ கண்டென்ட்டுக்காக முழுக்க கமருதீனை யூஸ் பண்ணிக்கிறன்றது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். வெளியே போய் அவனை மயிரா கூட மதிக்க மாட்டேன்றதும் தெரியும். அப்புறம் எதுக்கு பாரு, ஏன் அந்த நாடகம்? உனக்கு இப்போ என்னன்னா, உன் வீட்டில் இருக்கவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே எல்லாரும் உனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, வீட்டிலேருந்து எல்லாரும் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. உண்மைதான், வெளியே நாங்கள் அதை பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் தெரிஞ்சு தான் பாரு அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனாங்களோன்னு எனக்கு தோணுது. அது அப்படியே அமித் வந்து உட்காந்தாரு, பேசினார், 5 நிமிஷத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பாசிங் க்ளவுடுமே வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எப்படியோ காமு மாமா வெளியே போகிற அன்னைக்கு இன்னொரு ட்ராமா இருக்குது. நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன் காமு, கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் சாண்ட்ரா கூட போய் உட்காந்துக்குவீங்க. அதான் நடக்க போகுது. நன்றி, வணக்கம்.